ஒரு நர்சரி பிசினஸ்ல மந்த்லி 1,50,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் மட்டுமே மேக் பண்ண முடியுமா? ஷாக்கிங்கா இருக்குல்ல. இது எப்படி பண்றது? என்ன மாரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றது? அப்படின்னு ஒரு டீட்டெயிலான வீடியோவா தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம கிடைச்சிடும். சரிங்களா? சரி. நர்சரி பிசினஸ் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க ஏரியாக்கள்ல நீங்க வந்து நெறைய பேர் வந்து இந்த பிசினஸ பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. அது கொஞ்சம் ஈஸியான பிசினஸா? இல்ல ரொம்ப கஷ்டமான பிசினஸான்லாம் கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இது வந்து சூப்பரான பிசினஸ். இது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மந்த்லி 1,50,000 பக்கம் வந்து ஈஸியா ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். அது எப்படின்றத தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் பண்றதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப் ஸ்பேஸு, அதுக்கப்புறமா அந்த ஷாப்க்கான அட்வான்ஸு, இந்த மாரி பேசிக் ரேக்ஸு, பார்ட்ஸு, ஷேட் எல்லாம் வைக்கிற மாரியான ஒரு விஷயங்கள். இதுக்கு வந்து ஒரு 2,00,000 பக்கம் வந்து செலவாகும். பேசிக்கா இதுக்கு வந்து ஒரு ஓப்பன் செட்டப் இருந்தாலுமே வந்து ஷாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருந்தா கூட போதும். ஸோ அந்த வகையில இந்த பிசினஸ்க்கு ஒரு ரூ. 2,00,000 கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். இல்லாம பிராண்டிங், போர்டு, லோகோ, அப்புறம் சோசியல் மீடியா செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு ஒரு ரூ. 20,000 பக்கம் செலவாகும். இது இல்லாம டிரான்ஸ்போர்ட், ஸ்மால் டூல்ஸ் கொஞ்சம் கையில கேஷ் இருக்கிறது பெட்டரு. ஒரு ₹30,000 நான் வச்சிருக்கேன். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஒரு 2,00,000 பக்கம் வந்து உங்களுக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் தேவைப்படும். இதனுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு 1000 பிளான்ஸ் வந்து நீங்க விக்கிற மாரி நம்ம வந்து சேல்ஸ் டார்கெட் வந்து வச்சுக்கணும். ஸோ ஆவரேஜா ஒரு பிளான்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 அப்படின்னு நம்ம இங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். சில பிளான்ட்டோட விலைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 30, ரூ. 40 கூட நீங்க வந்து சேல் பண்ற மாரி இருக்கும். சில பிளான்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா, ரூ. 300, ரூ. 250 கூட நீங்க சேல் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆவரேஜா நான் வந்து இங்க வந்து கால்குலேஷன் பர்ப்பஸ்க்காக ₹100 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ரொம்ப கம்மி தான் இன்னும் சொல்லப்போனா. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேல்ஸ் ரெவென்யூ ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 வந்து நீங்க மேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த பிளான்ட்டுக்கான பர்ச்சேஸ் காஸ்ட் இந்த 1000 பிளான்ட்டுக்கான பர்ச்சேஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, 25 ஆவரேஜ் அப்படின்ற மாரி நான் எடுத்திருக்கேன். ஸோ ரூ. 25,000 இருந்தா போதும். உங்களால இந்த இனிஷியல் ஸ்டாக் வந்து இது பண்ண முடியும். இது இல்லாம அந்த ஷாப்புக்கு வந்து ரெண்ட் வந்து 10,000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஒரு ஹெல்ப்பர் ஒண்ணு தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 இனிஷியலா நீங்க பண்ணும்போது நீங்களே கூட மேனேஜ் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் நீங்க வளர வளர ஒரு ஹெல்ப்பர் இருந்தா பெட்டரா இருக்கும். அவங்களுக்கு ஒரு ₹10,000 சேலரி அப்படின்ற மாரி இங்க நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம டிரான்ஸ்போர்ட் அண்ட் இதர செலவுன்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 3,000 மார்க்கெட்டிங் அண்ட் ஆன்லைன் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,000 ஸோ ஓவராலா ஒரு மாசத்துக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 50,000 சரி. இப்போ இதுல வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து ரூ. 1,00,000 ₹50,000 கழிச்சீங்கன்னா, ரூ. 50,000 நெட் ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு வந்து நிக்கும். ஸோ இதோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50%. சரி. அப்போ இதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் அதாவது நம்ம போட்ட இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ட எப்ப ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 மந்த்ஸ்ல உங்களால அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட்ட உங்களால ரெக்கவர் பண்ணிற முடியும். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1,50,000 அப்படின்னு நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். இங்க வந்து நம்ம 50,000ன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்க ஒரு சின்ன செட்டப்ப நீங்க வந்து அப்படியே ரெப்ளிகா பண்ணணும். ஒரு 3லேருந்து 4 இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா, உங்களால வந்து ஈஸியா ஒரு 1,50,000 பக்கம் வந்து இந்த ப்ராஃபிட் வந்து உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்க பிசினஸ எந்த அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அங்க வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து கிடைக்கும். இந்த பிசினஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். பிளான்ஸ் பத்தின ஒரு சின்ன ஜெனரல் நாலேட்ஜ் இருந்தா கூட போதும். உங்களால வந்து இந்த பிசினஸ் பண்ண பண்ண இன்னும் அதிகமாவே கத்துக்க முடியும். சரி. இந்த பிசினஸ் ஸ்கேல் அப்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஒரு 2, 3 இடத்துல நம்ப இந்த பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணலாம். நெறைய ப்ராடக்ட் மிக்ஸ் வந்து நீங்க வந்து குடுக்கணும். வெறும் பிளான்ட் மட்டும் விக்காம, பிளான்ட்டுக்கான அந்த சாயிலு, அப்புறம் ஃபெர்டிலைசரு, அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் வைக்கிற தொட்டி, இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பேக்கேஜா சேல் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து இன்னும் நீங்க வந்து மேக் பண்ண முடியும். நான் இப்ப இந்த கால்குலேஷன்லயே பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து வெறும் பிளான்ட்ஸ் மட்டும் தான் குடுத்திருப்பேன். இந்த மாரி அந்த அந்த அடிஷனலா குடுத்த அந்த சாயிலு, ஃபெர்டிலைசரு, பூத்தொட்டி இதெல்லாம் நான் வந்து கணக்கிலேயே எடுத்துக்கல. ஸோ அது இல்லாமயே நம்மளால இவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா, அடிஷனலா பண்ணும்போது இன்னும் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கங்க. இது இல்லாம இப்ப நெறைய நர்சரீஸ் வந்து பிசிக்கல் ஸ்டோரா தான் வச்சிருக்காங்க. ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்க அத கொஞ்சம் ஆன்லைன் பிரசன்ஸ் அட்வான்டேஜா எடுத்துட்டு, Instagram, WhatsApp குரூப், மார்க்கெட் பிளேஸஸ்ன்னு நெறைய வந்து நீங்க கிரியேட் பண்ணி, அங்க உங்களுடைய பிராண்ட நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணி, இன்னும் நெறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களால அ இன்க்ளூசிவா கொண்டு வர முடியும். இது இல்லாம பல்க் ஆர்டர்ஸ் உங்களுடைய அ அ கேட்டட் கம்யூனிட்டிலாம் நெறைய இருக்கும் உங்க ஏரியால. அந்த மாரி கேட்டட் கம்யூனிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இங்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு பல்க் ஆர்டர்ஸ் வந்து உங்களால வந்து பிடிக்க முடியும். இது இல்லாம சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸா நீங்க வந்து பண்ணலாம். உங்களுக்கு வர ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ், பிளான் கேர் சர்வீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாரி நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதில வந்து ஒரு சின்ன காஸ்ட்ட வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இது இல்லாம ஆஃபீஸ் கிரீனரி செட்டப்பா நீங்க வந்து பண்ணலாம். ஒரு எக்ஸாடிக் பிளான்ட்ஸ், சீசனல் பிளான்ட்ஸ் அந்த சீசனுக்கு ஏத்த மாரி ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ஏத்த மாரி ஜாஸ்மின், ரோசஸ், துளசி இது மாரியான பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சேல் பண்ணலாம். இது இல்லாம வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிற சில இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் இருக்கு. மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட், பொன்சாய் பிளான்ட் இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கும். இதெல்லாம் கூட நீங்க வந்து
அதிகமா நீங்க வந்து செல் பண்ணலாம். ஒரு ஹை பேயிங் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இது மூலியமா வந்து கிடைப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த நர்சரி பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சா மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவ நெறைய பேர் லைக் பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டுருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது ஃப்ரீ தாங்க. அது எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம்லயும், Facebookலயும் நெறைய இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்ட்லாம் போட்டுருக்கோம். கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அங்கேயும் நம்மள ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் Amazonோடைய லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் லிங்க்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெறைய ஆஃபர்ஸ் எப்பப்பலாம் வருது அப்டின்றத நான் அப்டேட் பண்ணிட்டுருப்போம். அங்கேயும் நீங்க வந்து செக் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல மறுபடியும் நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.